Good morning. Magadishti Daily Yoga. Daily Yoga today asana name Purna Titli Asana. Purna Titli Asana. Welcome all viewers. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு செய்யக்கூடிய ஆசனத்தை பேர் பூர்ண தித்திலி ஆசனா என்று பெயர். இந்த பூர்ண தித்திலி ஆசனா செய்வதனால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கப் போகிறது. இதை ஏற்கனவே நம்ம செய்திருக்கிறோம். அதை 2 நிலைகளாக பிரித்து செய்ய போகிறோம். முதல் நிலை, இரண்டாம் நிலைன்னு. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் இதை கற்றுக்கக்குள்ள முதல் நிலையில் நம்ம செய்யணும். ஏன்னா எல்லாருக்கும் இரண்டாவது நிலை நேரடியாக வராதுங்கிறதுனால பாப்பா முதல் நிலையும், அதாவது நான் இரண்டாவது நிலையும் செய்ய போகிறோம். அப்படி செய்வதனால் உங்களுக்கு எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த பூர்ண தித்தினி ஆசனா யார் யார் செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் யோகா செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு யோகாவின் முதல் படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பத்மாசனத்தில் உட்காரணும், அதுக்கப்புறம் யோக நிலைக்கு போகணும். இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த பூர்ண தித்திலி ஆசனா செஞ்சு முதல் நிலை, இரண்டாவது நிலை இதை செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா, முழுவதும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பத்மாசனத்தில் உட்காந்துருவீங்க. அடுத்தது மூச்சு பயிற்சி, தியான நிலை, இந்தமாரி நிலையில் நீங்கள் உட்கார்றதுக்காக தான் இந்த ஆசனத்தோட பெயர். இதுக்கு தமிழில் சொல்லுவாங்க பட்டாம்பூச்சி ஆசனம்னு சொல்லுவாங்க. இந்த பட்டாம்பூச்சி ஆசனம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். இதை 2 நிலைகளாக பிரிச்சிருக்கிறோம். எப்படின்னா முதல் நிலை, இரண்டாம் நிலைன்னு. இந்த முதல் நிலையில் எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி பயிற்சி பண்ணணும், இந்த இரண்டாவது நிலைக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும், இதோட பலன்கள் நம்ம 2 பாகங்களாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பலனை சொல்ல போகிறோம். இந்த பலனை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆசனம் செய்யறதுக்கு நம்ம உடலை எப்படி தகுதியாக வச்சுக்கணுங்கிறது உங்களுக்கு தினமும் சொல்கிறது தான். உடலை தகுதியாக வச்சுக்கிறதுனா என்னன்னு கேளுங்க. எவ்வளோ பெரிய உடம்பு, கனமான உடம்பாக இருந்தாலும் சரி, மெலிதான உடம்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த விதமான உணவும் சாப்பிடாமல் காலை நேரத்துலையோ இல்லை மாலையிலையோ எந்த நேரம் செஞ்சாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த உணவுமே நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடாது. அதாவது இட்லியோ எந்த ஆகாரமும் சரி தான். தண்ணி, அதாவது காஃபி, டீ போல் இப்போ இட்லி இந்த மாதிரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சாப்பாடெலாம் அதேமாரி இல்லாமல் வெறும் வயிற்றில் செஞ்சு நம்ம இதை செஞ்சிட்டோம்னா உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் பார்த்து பலன் அடையணும். அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆசனமாகும். ஏன்னா நம்ம உடம்பில் உள்ள தசைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நரம்பு மண்டலங்கள், இது அனைத்துமே வேலை செய்யக்கூடிய ஆசனமாகும். இடுப்பு வளைவு இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதே போல் தசைகள் பிடிப்பு இல்லாமல் சவ்வுகள்லாம் இலகுவாகி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்கும். அந்த மாரி தான் இந்த ஆசனத்தோட வேல்யூவேஷன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சர்க்கரையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பழங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ இந்த காய்கறிகளை பற்றி நம்ம சொல்ல வரோம். இந்த காய்கறிகள்லாம் என்ன, எப்படி சாப்பிட்டா அது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அத்திக்காயை நம்ம பார்த்துக்கோம். அத்திக்காயில் பார்த்திங்கன்னா அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். அதை என்ன செய்யணுன்னா, இப்போ நம்ம உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த சுகரு உள்ளவங்க இந்த உப்பு போட்டு இது காய வச்சு வறுத்து சாப்பிட்றதன் மூலயமாக என்னென்ன உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அத்திக்காயை 2ஆக பிளந்துக்குங்க. பிளந்துக்கிட்டு உப்பு அதில் சேர்த்து காய வச்சு நம்ம இந்த வடாம் பண்ணுற மாரி காய வச்சு வறுத்து சாப்பிட்றதுக்கு மூலயமாக இந்த மூல நோய்கள் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுங்க, இந்த மூல நோயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய. இப்போ இந்த தொட்டியில் உட்காந்து செய்வாங்க. ஒரு விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ மூல நோய் யாருக்கு இருக்கோ அதில் அவங்களாம் அதே போல் அரிப்பு, நமைச்சல் இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் இந்த அத்திக்காயில் இப்படி 2ஆக பிளந்துக்குங்க. உப்பு கண்டம் சேர்த்து காய வச்சிங்க. காய வச்சு வறுத்து சாப்பிட்றதின் மூலயமாக உங்களுக்கு மூல நோயிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரிப்பு, நமைச்சல் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அதே போல் கோவக்காய், இது முக்கியமான காய். இது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கக்கூடியதாகும். மார்க்கெட்டில் கிடைக்கும், வீட்லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, உடலோட சூட்டை குறைச்சிரும். இப்போ உடலில் சூடு அதிகமாக இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் வருது. இந்த சூட்டை குறைக்கக்கூடியதாகும் இந்த கோவக்காய். அதே போல் இது இருமல் யாருக்காச்சும் அதிகமாக இருந்ததுன்னா அதை குணப்படுத்தக்கூடியதாகும். புரியுதுங்களா? இதயத்தை வலுவுப்படுத்தக்கூடியது. இந்த 3 விஷயங்கள் இந்த கோவக்காய் மூலயமா இருக்குது. சர்க்கரை அளவு குறையிறது தான். ஆனால் என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சர்க்கரையோட அளவு குறையுது, உடலோட சூடு குறையுது, இருமல்லேருந்து நமக்கு குணமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே போல் இதயம் வலுவாக வச்சுக்கிறோம். சரிங்களா? இதுதானே முக்கியம்.
அதே போல் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இது அதிக மகத்துவம் வாய்ந்தது. இந்த ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஒரு கிலோவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லாட்டி 4 பழமே நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஈவன் பார்த்தீங்கன்னா 1 நெல்லிக்காய் ஈவன் 1 ஆப்பிள். சரிங்களா? இது வந்து என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்கள் வந்து உறுதியாகும். பற்கள் தான் நமக்கு சொல்லுக்கு நம்ம பேசுகிறோம்ல சொல்லு, இதுக்கு வந்து பற்கள் தான் நமக்கு உறுதியாக இருக்கணும். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சும்பாங்க. அதனால் பற்களை வந்து நம்ம எப்படி உறுதியாக வச்சுக்கணும், என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான். நெல்லிக்காய் வந்து சீசனில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது வந்து திங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு புளிக்கும், அதுக்கப்புறமேலுக்கு துவர்ப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் இனிக்கும். 3 விதமான ஒரு இதாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. நெல்லிக்காய் கிடைச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. நாட்டு நெல்லிக்காய் இருக்குது, அரி நெல்லிக்காய் இருக்குது, நிறைய நெல்லிக்காய் இருக்குது. அதில் எந்த நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். அதே போல் முக்கியமாக சர்க்கரை நோய் குறைக்கப்படும். அதுதான் முக்கியமான விஷயமே. சர்க்கரையை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அவ்வளோ வழியும் நம்ம செஞ்சுக்கணும். அதே போல் ரத்தம் வந்து விருத்தியாகும். ரத்தம் வந்து விருத்தியாகும். இது வந்து நெல்லிக்காயோட பலன்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் என்ன பண்ணுன்னா, இந்த கர்ப்பப்பையில் வந்து கோளாறு இருக்கும் பெண்களுக்கெல்லாம். அந்த கர்ப்பப்பை கோளாறை வந்து நீக்கக்கூடியதாகும் இந்த பப்பாளி பழம். அதே போல் வயிற்றில் உள்ள இந்த பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாகிறதுக்கான இந்த பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த வாயு மந்தமாக இருக்கும், இந்த வாயு தொல்லையில் இருப்பாங்க, சில பேருக்கு சாப்பிட்டது செரிமானம் இல்லாமல் மந்தமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குணமாகும். இவ்வளோ பற்கள் வந்து அதாவது பற்களில் உள்ள நோய்களில் வந்து பற்கள் நோய்னா என்ன, பூச்சி தானே உங்களுக்கு, அதெல்லாம் வந்து குணமாக்கக்கூடியதாகும் இந்த பப்பாளி பழம். அதே போல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். இவ்வளோ விஷயம் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம், அத்திக்காய் சொல்லியிருக்கோம், கோவக்காய் சொல்லியிருக்கோம், நெல்லிக்காய் சொல்லியிருக்கோம், பப்பாளி பழம் சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு பலன் அடையணும். பலன் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோயிலேருந்து விடுவிடுவீங்க. இது இல்லாமல் இதர வந்து நோயிலேருந்து விடுபடுறதுக்கான இது ஒரு சிறந்த ஆசனமாகும். அதே போல் இந்த தாய்ப்பால் வந்து குறைவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாய்ப்பால் சில பேருக்கு இருக்காது. அவங்களாம் வந்து இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டிங்கன்னா தாய்ப்பால் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்குது பார்த்துங்க, அவங்க வந்து உடல் பருமனை குறைக்கக்கூடியது இந்த பப்பாளி பழம். அதனால் இந்த பப்பாளி பழத்தை நம்ம அதிகமாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகாவின் மூலியமாக உங்களுக்கு தினமும் காலை 5:30 மணிக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்த்து பலனடைய வேண்டுமானால் மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகான்னு தமிழ்லேயும், மகதி ஸ்ரீ டெய்லி யோகான்னு ஆங்கிலத்திலையும் இடைவெளி விட்டு நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும். நீங்கள் வந்து பார்த்து பலனடையணும். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு நேர வீடியோவை பார்த்து பலனடையுங்க. இப்பொழுது நம்ம ஆசனத்துக்கான இந்த பூர்ண தித்திலி ஆசனம் இதை செய்வது எப்படி என்பதை எளிய பயிற்சிக்கு அப்புறம் நம்ம செய்ய போகிறோம். சர்க்கரையை பற்றி இது வரைக்கும் ஒரு 55-60 நாள் சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே இது முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை பற்றி, ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு இடையில் மாற்று ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிவிப்போம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம்னா அன்பழகன் அதாவது செயலாளர் அவர்களுடைய நம்பரை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் தெளிவுபடுத்துவார். இப்போ நம்ம வந்து ஆசனம் வந்து போகிறதுக்கு முன்னாடி எளிய பயிற்சி பண்ணிக்கிறோம். இப்போ காலுக்கு தான் நம்ம இது பண்ண போகிறோம். காலை வந்து என்ன செய்யணும்னா நீட்டிக்கிட்டு காலை வந்து மடக்கி ஃபங்க்ஷன் பண்ணுறோம். எத்தனை நடை செய்கிறோம்னா ஒரு 20 நடையிலேருந்து 30 நடை வரைக்கும் செய்யணும். செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த ஆசனம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் தரையில் உட்காந்துங்க. சாதாரணமாக தரையில் விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா அதே போல் மாற்றுக்கால். உடலை மட்டும் நேராக வச்சுக்கணும். கொஞ்சம் கூட வளையும் தன்மை ஏற்படக்கூடாது. நல்லா வச்சுக்கிட்டு உட்காந்துங்க. அதே போல் காலை வச்சுக்கிட்டு கைக்கு வந்து நம்ம பயிற்சி பண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கீழ்ப்பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த வாட்டத்தில் சரி ஓகே. இப்போ கையை சுழற்சி பண்ணுறோம் வலது பக்கம் ஒரு 10 முறை போகிறோம். அதே போல் மாற்று
செஞ்சோம்னா உங்களுக்கு வந்து கல் இப்போ கல் எத்தனை கிலோ வெயிட்டு தூக்கணும் நம்ம 5 கிலோ கை அப்படி நல்லா வெயிட்டை தூக்குங்க 5 கிலோவை இப்போ மகேஷா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ முதல் நிலைக்கு போவாங்க பாருங்க இந்த நிலையில் நீங்கள் இருக்கணும் இந்த நிலையில் பட்டர்ஃப்ளை பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் நிலை நான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நிலை சமமாக இருக்கணும் உடம்பை நேராக வச்சுக்கிங்க நேராக வச்சுக்கிட்டிங்களா இப்போ கையை நல்லா கோத்துக்குங்க கோத்துக்கிட்டு இப்போ முதல் நிலை 2வது நீங்கள் முதல் நிலை நான் 2வது நிலை இப்போ பட்டர்ஃப்ளை பண்ணுறோம் இப்போ எண்ணிக்கை நீங்கள் சொல்லுங்கள் 1 2 அடிங்க 1 2 3 4 தூக்கிக்கணும் லேசாக 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இப்போ கையை வச்சுக்கிட்டு நல்லா சமமாக கீழே வைங்க நீங்கள் தூக்கிங்க கண்களை மூடிக்கிங்க தூக்கிங்க ஏன் அப்படியே இது பண்ணுங்க தியானம் இப்படி தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூக்கலாம் மகேஷா அப்படி வெரி குட் முதல் நிலையில் இருக்குது மகேஷா வந்து முதல் நிலையில் இருக்காங்க ஜேகே அவர் வந்து 2ஆம் நிலை அதாவது முதல் நிலைங்கிறது இப்படி தான் இருக்கணும் மகேஷா செஞ்சுருக்காங்க இல்லையா இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்கலாம் இதுதான் வந்து முதல் நிலை சாமி அவர்கள் இருப்பது 2ஆம் நிலை இது வந்து தியானத்துக்கு சிறந்த ஆசனம் கூட இப்படி இருக்குது முதல் நிலையில் மகிஷாவும் 2ஆம் நிலையை செய்கிறத இப்படி வச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு 30 எண்ணிக்கை பண்ணிங்கன்னா உடல் வந்து மிகவும் நேராக இருக்கும் நீங்கள் நேர்மையாக வாழ்கிறதுக்கு இதாக இருக்கும் நல்லா உடல் அருமையாக செட் ஆகிடும் உங்களுக்கு தியானத்துக்கு சிறந்த பயிற்சி இப்போ சாதாரண நிலைக்கு வாங்க சுகாசனத்தில் நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் பத்மாசனத்தில் உட்காந்துங்க உட்காந்துக்கிட்டு மூர்ச்சி பயிற்சி பண்ணுங்க இப்போது ஆசனம் செய்கிறது இப்போ வந்து நம்ம எப்பொழுதுமே நம்ம சமத்தரையில் தான் நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் உயரமாக செய்யணும் ஏன்னா உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் அப்படின்னு மிச்சமாக ஒரு விளையாட்டுக்காக நம்ம சொன்னோம் நீங்கள் ஒன்று இது பண்ண வேணாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முருங்கைக்கீரை என்ன செய்யணும் இப்போ முருங்கைக்கீரையை துவட்டுவீங்க முருங்கைக்கீரை என்ன செய்வீங்க துவட்டுறதுன்னா முருங்கைக்கீரையை பிரித்து இப்போ இந்த வானலில் போட்டு துவட்டுவாங்க இப்போ நம்ம கறிக்கு முன்னாடி அதாவது கூட்டு கறின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுமாரி இருக்கக்குள்ள அது துவட்டுறத அந்த இதில் எள்ளு புண்ணாக்கு என்ன செய்யணுன்னா அந்த துவட்டி பயிர்பாதி தூரம் வந்து உங்களுக்கு அவிச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த நேரத்தில் எள்ளு புண்ணாக்கை வந்து தூளாக்கி அதை வந்து உங்களுக்கு அப்படியே அது மேலே தூவிட்டிங்கன்னா இந்த சர்க்கரை நோயிலேருந்து விடுபடுவீங்க வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா முருங்கைக்கீரையை பயன்படுத்துங்க இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தக்குள்ள சர்க்கரை உள்ளவங்க மட்டும் இந்த எள்ளு புண்ணாக்கு இருக்கும் கடையில் கிடைக்கும் உங்களுக்கு இல்லாட்டினா இந்த எண்ணெயில் செக்கில் ஆடுவாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் 1 கிலோ வாங்கி நல்லா தூளாக்கிக்கிட்டு அந்த கீரையில் வந்து மேலே அப்படியே தூவிடுங்க ஒரு எவ்வளோ கிராம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் நமக்கு தூவினா போதும் அதை தூவிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு வர உங்களுக்கு சர்க்கரையோட அளவு மிகவும் குறைவாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம மீண்டும் இந்த திதிலி ஆசனம் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுக்கு வந்து 2ஆம் நிலைன்னு பேர் இதை வந்து செய்யறதுக்கு முன்னாடி எளிய பயிற்சி பண்ணுறோம் முன்னாடி செஞ்ச மாதிரியே அதுக்கப்புறம் பலனை சொல்ல போகிறோம் காலை நீட்டிங்க கையை வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 10 நடை செஞ்சுங்க போகிறோம் அதே போல் மாற்றுக்கால் இப்போ அப்படி இருந்தபடியே உங்களுக்கு உடல் திருப்பிக்கிறேன் இடுப்பு வந்து தசைகள்லாம் நல்லா இலகுவாக இருக்கும் சாதாரண நிலைக்கு வாங்க வந்துட்டு இந்த கழுத்து பகுதியை வலதுபுறமாக ஒரு 5 நடை அதே போல் இடதுபுறம் மயக்கம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கணும் சரிங்களா இப்போ ஆசனத்துக்கு நம்ம போக போகிறோம் இப்போ நான் வந்து 2ஆவது நிலை மகேஷா வந்து கிராஸில் நில்லுமா கிராஸில் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு கையை நல்லா பிடிச்சிங்க உடம்பை நேராக்கிங்க உங்கள் காலை தூக்கிங்க லேசாக அப்படி வச்சிங்க நான் வந்து படுமானத்தில் வச்சுருக்கேன் இதுதான் 2ஆவது நிலை இப்போ எண்ணிக்கை கண்களை மூடிக்கிங்க 2 3 4 5 காலை குறிக்குங்க மகேஷா
7 மேலே மேலே மேற்பக்கம் 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி மகிஷா. இப்போ சாதாரண நிலைக்கு வந்துடுமா, வந்துட்டு மூச்சு சுவாசம் மட்டும் பண்ணிங்க, சென்முத்திரை வச்சிங்க. இப்போ நம்ம மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். இங்கே வந்து என்ன செய்யணுன்னா, இந்த பூர்ண தித்திலி ஆசனம் செய்வதோட பலன்களை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பூர்ண தித்திலி ஆசனம் செய்வதனால் என்னென்ன பயன்கள் இருப்பது இப்பொழுது நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சர்க்கரையோட உங்களுக்கு அளவை வந்து நம்ம பார்த்து சொன்னோம். என்ன சொன்னோம்? சர்க்கரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. இப்போ இந்த முழு பட்டாம்பூச்சின்னு பேர் இதுக்கு. அதாவது பூர்ண தித்திலி ஆசனத்தோட மறுபெயர் வந்து முழு பட்டாம்பூச்சி ஆசனம், அதாவது பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30லேருந்து 50, அதாவது இந்த எத்தனை எண்ணிக்கை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 30 எண்ணிக்கையிலேருந்து 50 எண்ணிக்கை செய்யணும். இப்போ பட்டர்ஃப்ளை நம்ம அடித்தோம் பார்த்தீங்களா? இப்போ கையை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம இப்படி அடிக்கக்குள்ள இதே மாதிரி ஒரு 30லேருந்து 50 முதல் நிலைக்கு. அதுக்கப்புறம் மூச்சு சுவாசம், அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம வந்து இதேமாரி பட்டர்ஃப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வலி அதிகமாக இருந்ததுன்னா நிப்பாட்டிங்க. ஒரு 10-15 செஞ்சதுக்கு அப்புறம் என்னால் முடியல அப்படி, ஏன்னா உங்களுக்கு இந்த ஜவ்வுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இலகுவானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு செய்ய முடியும். இது எதுக்காக நம்ம செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்மாசனத்தில் உட்காரணும். பத்மாசனத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி இது வந்து முதல் நிலை. பத்மாசனமாக இருந்தாலும் சரி, தியானமாக இருந்தாலும் சரி, நம்ம தியானம் பண்ணணும்னா சும்மா இப்படி உட்காந்துருக்க முடியாது. உடலை வந்து நேராக வச்சுக்கணும். பத்மாசனத்தில் உட்காந்து நம்ம சென்முத்திரையில் உட்காந்து நம்ம வந்து தியானம் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த பட்டர்ஃப்ளை தான் கற்றுக்கணும். இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் கற்றுக்கினதுக்கு அப்புறம் தான் பத்மாசனமாக இருந்தாலும் சரி, தியான ஆசனமாக இருந்தாலும் சரி, இது என்ன செய்யணும்னா, தடை உட்புறம், அதாவது தொடை இருக்குது பார்த்தீங்களா, அதோட உட்புற தசைகள் வந்து மிகுதியாக இறுக்கமாக இருக்கும். புரியுதுங்களா? தொடையோட உட்புற தசைகள், தொடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளார உட்புற தசைகள் வந்து மிக இறுக்கமாக இருக்கும். இந்த இறுக்கமாக இருக்கிறத வந்து என்ன செய்யணும்? இலகுவாக்கிடும். அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த செய்ய முடியும், இந்த ஆசனமே செய்ய முடியும். இறுக்கத்தை நீக்குகிறது. அப்படி சொல்லணும், என்ன சொல்ல போனால் இறுக்கத்தை நீக்குகிறது. இந்த நீண்ட நேரம் சில பேர் நடப்பாங்க, சில பேர் வந்து நீண்ட நேரம் நடப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணும்? சோர்வு ஏற்படும். அதே போல் ஜவுளி கடை, இந்தமாரி மளிகை கடை, இது மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யும்? இது சோர்வு ஏற்படும். இந்த சோர்வு ஏற்படுறவங்க இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம், அதாவது பூர்ண தித்திலி ஆசனம் செஞ்சால் அவங்க இந்த 2 விஷயத்துலேயும் நின்றுக்கிறவங்க இருந்தாலும் சரி, நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த சோர்வு ஏற்படக்குள்ள இந்த ஆசனத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சோர்வுலேருந்து விடுபட்டுரும். மறுபடியும் அவங்களுக்கு இந்த சோர்வுங்கிறது இருக்காது. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் செய்யணும். தினமும் காலையில் இல்லாட்டினா மாலையில் இந்த பூர்ண தித்திலி ஆசனத்தை செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யும்? சோர்வை போக்குகிறது. இப்படி இருக்கிறவங்களுக்கு சோர்வு இல்லாமல் நீக்கிக்கிறது. இந்த கால் கவுட்டி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஜவ் பகுதி, இதெல்லாம் வந்து என்ன செய்யும்? நாளடைவில் விரிவடைஞ்சு நல்லா எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் காலை தூக்கலாம். நல்லா தூக்கி இது வச்சு காட்டுமா. இப்போ இதுமாரி செய்யணுன்னா என்ன ஆகும்னா, இந்த கவுட்டி ஜவ் பகுதி வந்து இலகுவாக இருக்கணும். இலகுவாக இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ சாதாரணமாக இப்போ ஃபங்க்ஷன் பண்ணால் தான் இப்போ டெய்லி நீங்கள் வந்து என்ன செய்யணும்? இவ்வளோ தூரம் வரணும், அப்புறம் தலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தூக்கி கட்டணும். இப்போ தூக்கி காட்டுறோம். இது என்ன காரணம்னா, பயிற்சி தான் காரணம். இவங்க வந்து ஒரு 3 வயசுலேருந்தே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தசைகள் உள்ள நார்கள், அதாவது தசையில் உள்ள நார்கள், நரம்பு சுருட்டல், நரம்பு வந்து சுருட்டும், வெரிகோர்ஸ்னு சொல்லுவோம், அந்த நரம்பு சுருட்டல், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கண்கண்ட ஒரு பெரிய ஆசனமாகும். இந்த நரம்பு சுருட்டல் இதெல்லாம் வந்து நீங்கள் விடுபடலாம். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம்? இப்போது இந்த 30லேருந்து 50 நட நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த தியான நிலைக்கு போகிறதுக்கும் பத்மாசனம் போகிறதுக்கும் இது வந்து முதல் படியாக இருக்கிறது. இறுக்கத்தை நீக்குகிறது. நீண்ட நேரம் நடக்கிறவங்களுக்கோ இல்லை உட்காந்து நிற்கிறவங்களுக்கோ இது வந்து சோர்வை போக்குகிறது. நரம்பு மண்டலங்கள் அனைத்தும், தசைகள் உள்ள நார்கள் அனைத்தும் இயங்கக்கூடியதாகவும் இந்த ஆசனமாகும். இது வந்து நமக்கு கண்டைக்கால் சதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நன்றாக இயங்கக்கூடும். கண்டைக்கால் சதையெல்லாம் வலி இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வலி ஏற்படும். இப்போ நடக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டைக்கால் சதையை வலிக்கும். இப்போ ஆசனங்கள் செய்யாத இருக்கிறவங்களுக்கும் அதுமாரி வலிக்கும்.
இந்த ஆசனங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இதுலேருந்து விடுபடுவீங்க. இந்த பூர்ல தித்தினி ஆசனம் செய்வதனால் இவ்வளோ பலன்களையும் பெறுகிறோம். அதனால் நம்ம வந்து தினமும் காலையில் எழுந்தோன்னே இந்த பாத்ரூமு பல்லு விளக்குறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலை கடன்களை முடித்துவிட்டு இந்த ஆசனங்களை செய்வோமானால் அதிக பலன்களை நாம் பெறப்போகிறோம். அதனால் நீங்கள் தினமும் இதை செஞ்சு பழகுங்க. நாளைக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.